பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரியான புரிந்து கொள்ளுதலுக்கும் தவறான புரிந்து கொள்ளுதலுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் சரியாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக தான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் நம் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் நம்ம ஆலயத்திற்கு போனால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படி சொல்லி நமக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் நீங்கள் ஆலயமாக இருப்பது தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஆலயத்துக்கு போகிறதுனால மகிழ்ச்சியாக, நீங்கள் ஆலயமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களான்னு சொல்லி நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் சபைக்கு போகிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா அல்லது சபையாகவே இருக்கிறத நினச்சி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இயேசுவை பின்பற்றுகிறதான கிறிஸ்துவ சபைக்கு போகிறதான நிறைய மக்கள் தவறாக நிறைய புரிந்து கொள்ளுதல் வச்சுருக்கிறாங்க. இப்போ ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம். ஆனால் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லி நம்ம தனியாக படிக்கிறத விட ஒரு விஸ்டம் அப்படிங்கிறதான ஒரு டாப்பிக்கில் நம்ம படிக்காமல் கிறிஸ்து தான் விஸ்டம், இயேசு தான் ப்ராஸ்பரிட்டி, இயேசு தான் ஹீலிங், இயேசு தான் ஃபியூச்சர், இயேசு தான் பர்பஸ், இயேசு தான் விஸ்டம், இயேசு தான் எல்லாம் அப்படிங்கிறதான அந்த இடத்துக்கு அவரை நான் சரியாக புரிஞ்சுக்கிற அவர் எல்லாத்தையும் தர ஆண்டவராக இருக்கிறார். பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவர் தரான பிளஸ்ஸிங் மட்டும் போது நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் தான் பிளெஸிங், அவர் தான் ப்ராஸ்பரிட்டி, அவர் தான் விஸ்டம், அவர் தான் ஃபியூச்சர், அவர் தான் ஹீலிங், எவ்ரி திங் ஜீசஸ், அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடணும். பெரும்பாலான நேரங்களில் இது மாதிரி நம்ம சரியாக புரிஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் தவறாக தான் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆகவே சரியான புரிதல் சரியான பாதையில் நம்மளை வழிநடத்தும், தவறான புரிதல் தவறாக நம்மளை வழிநடத்தும். இயேசுவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறான். அவர் ஞானத்தில் அறிவியல் மீட்பில் எல்லாத்துலேயும் வளர்ச்சி அடைந்திருந்தாராம். மனுஷருடைய தயவில் கிருபையில் எல்லாத்துலேயும் விருத்தி அடைந்திருந்தாராம். ஆகவே அவரை பின்பற்றும் பொழுது அவர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ சரியான புரிதல் சரியான பாதையில் நம்ம வழி நடத்தும், தவறான புரிதல் தவறான பாதையில் வழி நடத்தும். ஆகவே நம்ம வேதம் தெரியுது, நம்ம ஊழியம் செய்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், அதெல்லாம் தாண்டி எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு சரியான புரிதல் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸை நம்ம லைஃப்பில் தரும். ஆகவே ஒன்றை சரியாய் புரிந்து அதை பின்பற்றுங்கள். தெய்வம் நம்மளை ஆஸ்வதிப்பார்.